ஆசிரியப்பதாக நம் கண்களை மூடி செபிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் செய்த இந்த அநாதிய சிநேகத்துக்காக தயவுக்காக நன்றி சொல்வோம். எங்கள் மகா இருக்கும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆசீர்வதிப்பட்ட இந்த காலைக்கு நன்றி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர் தகப்பன். அப்பா இந்த 4 ஆண்டவரே தகப்பன இந்த அருமையான 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அப்பா பவுலின் தகப்பன அப்போஸ்தலனின் இருதய வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன். அப்பா அது உம்முடைய வார்த்தைகள் அப்பா, பரிசுத்த ஆண்டவரே நீ வெளிப்படுத்தின வார்த்தைகள் அவங்க கேட்க போகிறோம் தகப்பன. நீர் எங்களோட கூட இருங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்க ராஜா. துவக்கும் முத முடியிருக்கும் நீர் துணியாருங்க, நீர் வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. ஏசுன்னு நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று நாம் பார்க்க போகிறது அந்த 1 கொரிந்தியர் பகுதியுடைய கடைசி அதிகாரமாக இருக்குது. ஆமீன். பவுலின் அதாவது 2ஆம் மிஷனரி பயணம் நமக்கு தெரியும். அது இப்போ தான் அவர் அந்த எபேசுக்கு சென்று வந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரிந்து சபையின் அதிகமாக மாம்ச சிந்தையில் இருந்தார்கள். அவர்களுக்காக விசேஷமாக இந்த நிருபத்தை அந்த இடைக்கால வேலையில் அவர்களை எப்படியாவது ஆவிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். ஏன்னா அந்த ஒரு திட்டத்தோடு அவர்கள் இருக்கிற மாற்ற வேண்டும் என்று இந்த நிருபத்தை அவர் எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்களும் அநேக விஷயத்தில் முதிர்ச்சி இல்லாமல், சத்தியத்தில் ஆழமாக இல்லாமல் இருந்தார்கள். அதை அவர் உணர்த்தும் விதமாக பலவிதமான அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கலுமாக இந்த கொரிந்து பட்டணத்தில் பல காரியங்களை அவர் கரெக்டாக குறிப்பிட்டு அவருக்கு எல்லா காரியத்தையும் அவர் செய்திருந்தார். இங்கே இப்போ அடுத்தபடியாக ஒரு பயணத்தை அவர் ஆரம்பிக்க போகிறார். அதனுடைய திட்டத்தை இங்கே விளக்குகிறார். கடைசியாக நான் இப்போ அடுத்த கட்டமாக பவுல் என்ன திட்டத்தை செய்ய போகிறார், எந்த பட்டணங்களுக்கு போக போகிறார், எந்த பட்டணத்திலிருந்து நான் எங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு அதிகபட்சமான ஒரு கிளியரான ஒரு திட்டத்தை இங்கே அவர் விளக்கப் போகிறார். ஏனென்றால் இப்போ அடுத்த அவர் நிருபத்தை எழுதும்போது அவர் ரோமபுரிக்கு சென்று அங்கே சிறைசாலை சென்று அடுத்த பயணம் அவர் 3ஆவது மிஷனும் கொஞ்சம் மோசமான பயணம் இருக்கும். ஆமீன். ஆனாலும் தன்னுடைய திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தன்னுடைய மக்களுக்கு கடைசியாக அந்த கொரிந்து பட்டணத்தை அவர் இந்த காரியங்களை வலியுறுத்தி அவர் எழுதுகிறார். இதற்கு இன்றைக்கி நம்ம மெசேஜுக்கு ஒரு தலைப்பு சொல்லாமே, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் காரியங்கள் அன்போடு செய்யப்படக்கூடாது. ஆமீன். இதில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோன்னா இந்த கொரிந்து மக்கள் பலவிதமான பாவங்கள், ஒரு மரியாதை குறைவின்மை, பலவிதமான காரியங்கள் செய்திருந்தாலும் ஆனாலும் பவுலின் அவர் அன்பை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமே எதை சொன்னாலும் திரும்ப அன்போடு அன்பை வலியுறுத்தி செய்து கொண்டிருந்தார். ஆமேன். அன்பு தான் அவருக்கு பிரதானமாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. இதில் நம்ம 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். 1லிருந்து 9வது வசனம் வரைக்கும் கொரிந்து பட்டணத்தில் காணிக்கையை எருசலேமுக்கு சேர்த்தல் என்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கலாம். 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பவுல் தன்னுடைய உடன் வேலையாட்களை அனுப்புதல் என்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். 15லிருந்து 24 கொரிந்து பட்டணத்தினுடைய அடுத்த தலைவர்களை பரிந்துரைத்தல் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். முதலாவது இதிலையும் நம்ம சிறிய தலைப்புகளாக 2 வசனங்களாக நம்ம பார்த்து கர்த்தர் நம்ம பேசுகிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. அப்போ இதில் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, பவுல் பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ப்ப பணத்தை நான் கலைத்தன சபை திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தவான்களுக்கு நிதி திரட்டுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எருசலேம் சபை அந்த காலகட்டத்தில் ஒரு பஞ்சத்தை அவர்கள் அனுபவித்த ஒரு காலமாக, எருசலேமில் இருக்கிற சபைகள் ஊழியக்காரன் கூட அப்போ அவர்களுக்கு அதிகமாக நிதி தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற சபை நிறைய அநேகமான விதவைகளை ஆதரித்தார்கள், அநேக ஊழியங்களையும் அவர்களுக்கு செய்து கொண்டு இருந்தார். அதனால் எருசலேமில் சபைகளுக்கு அதிகமாக நிதி தேவைப்பட்டதாக இருந்தது. ஆமேன். நம்ம முன்னாடி பார்த்தது போல் இந்த கொரிந்து சபை ஒரு வெல்த்தான
ஒரு ஹெல்த்தியான ஒரு பட்டணமாக இருந்தது. அவர் பொருளாதாரத்தில் நல்ல சிறந்தது. அதனால் நீங்கள் இங்கே இவ்வளோ செழிப்பாக இருக்கீங்களே, நம்ம கஷ்டப்படுவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம், உதவி செய்யணும் என்று அதை தான் அந்த தர்ம பணம் என்ற பரிசு ஆங்கிலத்தில் ஒரு கிஃப்ட் என்று சொல்கிறார். ஏன்னா இலவசமாக கொடுப்பது என்ற காரியங்களை என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிறார். ஏனென்றால் இதே போல் அவர் கலாத்தியா சபைக்கும் செய்தது இங்கே அவர் சொல்லுகிறார். ஆமென். எஸ்லேம் பட்டணத்துக்கு இல்லை, கலாத்தியா சபை இது போல் ஒரு பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறதுனால இவர்களிருந்து தருகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன பண்ண பகிர்ந்து கொடுக்க இது அப்போஸ்தலரின் ஒரு சிறந்த ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து என்ன பார்க்குறோம், ஆமேன், அதாவது பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிற நம்ம ஊழியத்தில் நம்மளால் முடிந்தவளும் மற்றவர்கள் என்ன பண்ணோம், உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு இருப்பது மாத்திரம் நம்ம இல்லை, நம்மளால் முடிந்தவளுக்கு இன்னும் ஏழை ஊழியக்காரர்களுக்கு, ஏழை திருச்சபைகளுக்கு, ஏழை ஊழியங்களுக்கு நாம் மட்டுமல்ல நம்ம பிறர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அனைத்து திருச்சபைகளின் தலைவர் கிறிஸ்து. ஆமேன். நம்ம எல்லாம் அவயங்களாக இருக்கோம். அவரும் ஒரு அங்கம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் அது சும்மா இருக்காது. ஆமேன். அதுபோல் நம்ம திருச்சபை மட்டும் அநேக திருச்சபைகளை நாம் பல ஊழியக்காரர்களையும் என்ன பண்ணோம், ஏழையவர்கள் நாம் தாங்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரத்தால், நம்முடைய பலவிதமான காரியங்களால் நாம் தாங்க வேண்டுமா இருக்கிறது. இது மட்டும் நான் எடுக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். அதாவது ரோமர் 15:26 அதிகாரத்தில் பல சபைகளிலிருந்தும் இது போல் அவர் வெறும் கொரிந்து சபை மட்டும் இல்லை, பல சபைகளிலிருந்து இவர் உதவிகளை பெற்றுக்கொண்டு இல்லாத சபைகள், கஷ்டப்படுகிற திருச்சபைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குற இதுதான் ஒரு அப்போஸ்தலரின் இருதயம். அல்லேலூயா. ஒரு சபை மட்டும் நீங்கள் செழிப்பாக இருக்கீங்க இல்லைப்பா, நம்ம கஷ்டப்படுகிற சபைகளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருக்கிறது. அல்லேலூயா. இது என்ன சொல்கிறாரு, இது ஒரு கடமையாக நீங்கள் செய்யுங்கள். ஆமீன். கடமை என்னன்னா ஆப்ஷன் கிடையாது. ஆமீன். செய்து தான் ஆகுது. ஒரு கடமையான என்ன பண்ணுங்கள், செய்யுங்கள் என்று ஆரத்தி ஒன்றுக்கு. ஆமீன். அதாவது ஒரு மிஷினரி இயக்கத்தின் ஒரு தீம் கருப்பொருள். ஆமீன். போ அல்லது அனுப்பு. ஆமீன். போ அல்லது அனுப்பு. என்ன, போ, உன்னால் முடிந்தால் நீ உன்னோட சரீரம் உழைத்து நீ கட்டளிட்டு ஒரு வாழ்க்கை அர்ப்பணித்து உன்னுடைய நீ வட மாநிலத்துக்கு உன்னால் ஊழியம் செய். அல்லது அனுப்பு என்றால் பொருள் உதவி. ஆமேன். ஒரு மிஷினரியை தாங்க உன்னால் பணத்தை கொடுக்க முடியும். ஆமேன். இதுதான் அனுப்பு. ஏனென்றால் அன்னைக்கு மிஷினரிகளுக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கிறது. நம்மளால் முடிந்த பொருளாதார தேவைகளை கொடுத்து ஒரு மிஷினரி அனுப்ப முடியும். அங்கே அநேக சிறு பிள்ளைகள் அங்கே ஹாஸ்டலில் படிக்க வைக்கப்படுகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் மிஷினரி ஸ்கூலில் படிக்க வைக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதார ஒரு குழந்தையை நம்ம என்ன பண்ணோம், தாங்க முடியும். இன்றைக்கும் வட மாநிலத்தில் அநேக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மிஷன்ஸில் நிறைய போய் அநேக சிறு பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமேன். அநேக பேர் இன்றைக்கி இன்ஜினியர்ஸாக, டாக்டர்ஸாக, இப்போ ஒருத்தர் கலெக்டராக கூட ஆகிட்டார், நம்மளோட கிறிஸ்தவ மிஷனில் படித்த ஒரு பிள்ளையாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு கத்துற அங்கே என்ன பண்ணுறார், ஊழியத்தை பெருகி கொண்டுகிறார். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கப்போ நம்ம திருச்சபையில் என்ன பண்ணோம், மிஷினரிகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளால் செல்ல முடியவில்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கோம், அல்லது ஒரு பொருளாதார ஒரு பணத்தை கொடுத்தாவது அவர்கள் என்ன பண்ணால் தாங்கலாம். ஆமேன். அவர்களை நான் பொருளாதார உதவியால் நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். அது மட்டும் இல்லை, பாரம்பரிய திருச்சபைகளில் மிஷினரி காணிக்கை ஒன்று உண்டு. ஆமேன். மிஷினரி காணிக்கை, அதன் பெயரே மிஷினரி காணிக்கை. ஆமேன். அதில் நம்ம தசமபாகல்ல இதுகளில் அது மிஷினரிக்கண்டே கொடுக்கப்படுவார். ஏனென்றால் இந்த திட்டத்தை அவர்களும் அறிந்திருக்கார்கள். ஏன், நம்ம திருச்சபைகள் நம்ம செழிப்பாதில்லை, வட மாநிலத்தில் கஷ்டப்படுகிற மிஷினரிக்கும் நாம் பொருளாதார உதவி செய்ய வேண்டும், அவர்களையும் நம்முடைய பணத்தால் தாங்க வேண்டும் என்று நமக்கு. ஆமேன். இதை பார்த்தீங்கன்னா நான் முதல் முறையாக நம்முடைய தாய் சபை மலேசியாவிலும் பார்த்தேன். ஒரு நம்ம கான்ஃபரன்ஸ் கடந்த முறை போயிட்டு இருக்கும்போது அவர்கள் சொன்னாங்க, நம்முடைய தாய் சபை மலேசியாவுடைய கிளை சபையிலே 2-3 ஆப்பிரிக்கா சபைகள் போன்ற அந்த சபைகள் எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் அங்கே பின்தங்கி இருக்கிற காலங்கள் அவர்கள் எங்கே ஆராதனை நடத்துகிறாங்கன்னா வாழை தோப்பில். ஆமேன். நமக்கு எங்கள் விடுதலையாக கட்டிடம் இருக்குது, நம்ம கிளை சபையில் வாழை தோப்புலையும் வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஆராதனை இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, பல இடத்துல செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம எல்லாம் நம்ம சிட்டியில் இருக்கிறோம், நம்ம பொருளாதாரம் இருக்கிறோம், நான் நம்முடைய கிளை சபைகளை தாங்க வேண்டும். ஆமேன். இதற்கென ஒரு விசேஷத்தை காணிக்க எடுத்தார். ஆமேன். நம்முடைய கிளை சபையில் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக இது மிஷினரி. அது மட்டும் நம்ம தாய் சபையில் 2 மிஷினரிகள் இருக்கிறாங்க நம்ம தாய் சபையில். ஆமேன். இப்போ கடைசியாக UAE என்ற பட்டணத்துக்கு சென்று நம்ம தாய் சபை தான் அவர்களை தாங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்ம தாய் சபை எவ்வளோ சத்தியத்தில் உறுதியாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ தாய் சபைக்கு என்ன, மிஷினரிகளை தாங்குறாங்க, இல்லாத சபைகளுக்கு கொடுக்குறாங்க. அது போன்ற காரியங்கள் இது பவுலின் திட்டத்திலிருந்து, அவரோட அப்போஸ்தலனாக இருக்கிறதால அவர் திட்டத்திலிருந்து நம்முடைய தாய் சபை ரெவரண்ட் SR
அவசரமாக ஒரு அப்போஸ்தலர். ஆமேன். அந்த அப்போஸ்தலிக் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஆமேன். என்ன எல்லா பிள்ளைகளும் சமமாக இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் சரியாக இருக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உதவி செய்து வேண்டும். ஆமேன். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தை தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் 2 வசனங்கள் ஏனென்றால் இவர் வரும்போது இவர் வந்த பிறகு தான் ஒரு காணிக்கை எடுக்கலாம், இவர் வந்த பிறகு தான் அதோடைய சிந்தனையே வருகிறது. சொல்கிறப்ப நான் வந்த பேர் இல்லை, இதை ஒரு செயலாக செய்யுங்க, ஒரு கடமையாக நீங்கள் செய்யுங்கள். இது வாரத்தில் ஒரு முறை இந்த காணிக்கையாக நீங்கள் ஒதுக்கி வைங்கள், மாதத்தில் ஒரு முறை நீங்கள் இந்த காரியத்துக்காக செய்யுங்கள் என்று இதை ஒரு செயல்முறையாக நீங்கள் அபியாசப்படுத்துங்க. நான் வந்தால் மட்டும் இது செய்கிற ஒரு காரியம் இல்லை தகப்பா, இல்லைப்பா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்கள். இல்லையா? அதுபோல் நாம் சபையிலோட நம்முடைய திருச்சபையில் காணிக்கைகளை கொடுப்பதோ, நம்முடைய காரியங்களை நாம் செய்வதோ, வட மாநில ஊழியங்களுக்கு கொடுப்பதோ, நாம் ஏதோ நம்மளை பின்னந்து உந்தி தள்ளுவதல்ல. நாம் உற்சாகமாய் கொடுக்கணும், அது ஒரு கடமையாக வைக்கணும். வாரத்தில் இந்த காணிக்கைகள் இதற்கு, இந்த காணி சபைக்கு, இந்த காணிகள் மிஷினரி ஊழியத்திற்கு அப்படியே பண்ண நாம் வைப்போம்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வேதாகமும் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் தாராள குணர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் மனது நம்மளை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்றும் நம்முடைய இருதயத்தில் நமக்கு ஒரு சிந்தை வர வேண்டும் என்ற காணிக்கை என்ன பண்ணுகிறது, இது நம்ம செலுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் கூட இந்த 2 வசனங்கள் விசேஷமாக நாம் அநேகரை தாங்குகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3-4 வசனங்களை நாம் படிக்கலாம். இதில் என்ன சொல்கிறாரு, எப்பா நான் இந்த பணத்தை நான் எருசலேமுக்கு செல்லும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி என்னிடத்தில் வரட்டும். ஆமேன். ஏனென்றால் பண விஷயத்தில் பவுலையா மிகவும் கன்சர்னிங்காக இருக்கார். ஜாக்கிரதையாக இருக்கேன். பவுல் வந்தாருங்க, காசு வாங்கிட்டு போட்டாருன்னு யாரும் ஒரு வார்த்தைனா இகிழ்ச்சியாக சொல்லிவிடக்கூடாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுங்க, நீங்கள் அவர்களிடமே கொடுங்க, அவர்களே அந்த எருசலேம் பட்டணத்துக்கு அந்த காசை என்ன பண்ணிட்டோம், கொடுக்கட்டும். ஏனென்றால் நான் ஒரு செலக்ட் பர்சனாக ஒருவேளை, ஏனென்றால் பல உலகத்தில் குறை சொல்கிறதுக்கும் இருப்பாங்க. ஆனால் பவுல் தன்னை ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டார். ஊழியத்தை எப்படி செய்வது, பண விஷயத்தை எப்படி ஹேண்டில் செய்வது என்ற சரியான ஒரு அணுகுமுறையை செய்தார். அதனால சொன்னப்பா நான் இந்த செய்கிறேன், நீங்களே தேர்ந்தெடுங்க, ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து அவர்களில் கொடுத்து அனுப்புங்க, அது நமக்கு நன்றாக இருக்கும் என்று காரியத்தை சொல்கிறார். இல்லையா? அதாவது இந்த புதிய ஏற்பாடு எதில் ஏற்படுத்தினா கிரீக் மொழியில் ஏற்படுது. அது 2 வார்த்தைகள். ஒன்று கொய்னோனியா என்ற ஒரு வார்த்தைகள் பகிர்தல், ஒற்றுமை என்ற கொய்னோனியா வார்த்தை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தை பகிர்ந்ததை ஒற்றுமையும் பகிர்தலையும் சேர்ந்து சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிரீக்கில் அதாவது டயக்கோனியா என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுதான் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் அது கொடுப்பதை அபியாசப்படுத்துதல் என்ற ஒரு காரியத்தையும் கொடு. இதே போன்ற வார்த்தைகள் நீங்கள் ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலையும் நம்ம அநேக மாதிரி நம்ம பார்க்கறலாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ண கொடுக்குற பண விஷயத்தில் நம்மளும் ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஞானத்தை அதற்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆமென். உலகத்தில் நம்ம யாரும் நம்ம சுட்டி காட்டாதபடிக்கு நாம் நம்முடைய கர்த்தருடைய விஷயத்தில் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக இருப்பது அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் முதலாவது ஒரு பகுதியை நம்ம பார்த்துடலாம். இதில் முதலாவது பகுதி என்ன சொன்னால், நான் அவருடைய மக்கதோனியா பிரயாணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக நான் எந்த பட்டணத்துக்கு செல்ல போகிறேன், மக்கதோனியா பட்டணத்துக்கு நான் என்ன போகிறேன், செய்ய போகிறேன். இப்போது அங்கே என்ன பண்ணுக்கோம், வழி பிரயாணத்தில் மழைக்காலமாக இருக்கும், ஒரு வேளை அங்கே என்ன பண்ணல நான் தங்குறதா இருக்கும் என்று சொல்லுவேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய கிளியரான ஒரு திட்டம். ஊழியத்தில் திட்டங்கள் தேவை. ஊழியத்தில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது நம்ம காரியத்தை என்ன திட்டங்கள் அது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆண்டவர் நோவாக்கு என்ன கொடுத்தார், திட்டத்தை கொடுத்தார். இதை இப்படி இருக்க வேண்டும் அடுக்க. ஆண்டவர் மோசைக்கு என்ன கொடுத்தார், திட்டத்தை கொடுத்தார். நம்ம ஆண்டவர் ஒரு திட்டத்தின் ஆண்டவர். பிளான் அண்ட் ஆர்டர் சரியாக சபையிலும் அப்படி தான். நம்ம ஊழியங்களையும் ஏதோ ஆண்டவர் நம்ம வளர்த்துறாரு இல்லை. அடுத்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அது அநேக மிஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, அதாவது தீம் கோல் வைப்பாங்க. இந்த வருடத்துக்குள்ளே இந்த நாம் காரியத்தை நாம் முடிக்க வேண்டும், இதை நாம் செய்து முடிக்க வேண்டும், இந்த காட்டத்துக்குள்ளே எதை செய்யணும். அதுபோல் சபையிலையும் நாம் அடுத்த கட்ட ஊழியத்தை என்ன செய்ய போகிறோம். 2025 ஆகுது, 2030க்குள்ளே நம்ம சபை எப்படி இருக்க வேண்டும், 2032 நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்று நம்முடைய அதாவது அடுத்து வருகிற ஒரு காரியத்தை நாம் திட்டம் பண்ணி நாம் செயல்படுத்துகிறாய் இருக்க வேண்டும். அப்போ பவுல் எவ்வளோ ஒரு திட்ட தெளிவாக இருக்கிறார், தன்னுடைய பிளான் புரிகிறது. அது மட்டும் இல்லை, அதாவது நம்ம வெளி தேசங்களுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஏர்போர்ட்டில் கேட்பாங்க, நம்முடைய கிளியர் கட் பிளானை கேட்பாங்க. நீ எங்கே போகிறீங்க,
எங்கே தங்குறீங்க, நீங்கள் எங்கே ரிட்டர்ன் வருவீங்க, நீங்கள் அப்போ ரிட்டர்ன் எந்த ஹோட்டலில் தங்குறீங்க, யாருக்கும் உங்களை அக்காமடேஷன் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தேன். ஏன் பண்ண நீங்கள் வெளி தேசத்துக்கு போகிறீங்க, அவருடைய அந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப தயாராம். யார் ப்ரிப்பேர்டாக இல்லையோ அவங்கள ஓரமாக நிற்க வைப்பாங்க, இல்லை அவங்க நிற்க வச்சு திருப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஆராய்ந்து பல கேள்வி. ஏன் அப்போ பாஸ்டர் நம்மளுக்கு போகும்போதுன்னா அது எப்போ கிளியர் கட்டாக நம்ம ஜிஎல் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, சரியான ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க தாங்க. ஏனென்றால் நம்மளுக்கு எதிர்காலம் என்ன செய்ய போகிறோம், நம்ம புதிய இடத்துக்கு போக போகிறோம், அது நம்முடைய ப்ரீ பிளான்டு ரொம்ப அது அவசியமாக இருக்கிறது. அல்லையா? அப்போ நாம் கூட ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஓயமார் ஊழியத்துக்கு போகிற, வெளியே போகிறாமே, நம்ம என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்யணும், நம்முடைய திட்டம் அது மிகவும் அது அவசியமாக இருக்கிறது. ஆமென். 7ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு காரணம் பார்க்குறோம். ஆண்டவர், நான் வந்து வழி பிரார்த்தனை கண்டுக்கிறேன், ஆனால் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் சில காலம் தங்கியிருப்பேன். அல்லையா? அநேகத்தை நம்ம பவுல் பார்க்குறோம், கர்த்தர் உத்தரவு கொடுத்தால், கர்த்தருக்கு சித்தமானால். ஆமென். கர்த்தருக்கு இது, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணிடுறோம். ஏனென்றால் பவுலுடைய திட்டத்தில் அவருடைய திட்டங்கள் சரியாக இருந்தாலும் கடைசியாக தேவனுடைய திட்டத்திற்கும் ஒரு இடம் வச்சிருக்கிறார். ஆமென். நம்முடைய தாய் சபையில் சொல்லுவாங்க, நம்ம பிளான் செய்து வந்து பிளான் சி. நம்ம ஒரு பிளான் பண்ணோம், நம்ம இதை சபையில் இதை செய்ய வேண்டிய, இந்த ஊழியத்தை செய்ய. ஆமென். நமக்கு பிளான் மேலே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார்கள், ஆவிக்குரிய லீடர்ஸுடைய பிளான் சம்டைம்ஸ் அது பியா மாற்றலாம். நம்ம ஒரு காரியத்தை ஊழியத்தில் ரேமா வேர்டாக வரலாம், இல்லைப்பா இன்றைக்கி ஆண்டவர் இதை ப்ரான் பண்ண, நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் இந்த வாழ்க்கையில் நம்ம உலக வாழ்க்கையிலும் கூட, பாஸ்டர் இந்த பிளான் நான் பண்ணுறேன், என் வீடு கட்ட போகிறேன், இந்த பிளான் நம்ம பிளான் பிஎஸ்சியாக இருக்கலாம். ஆனால் ஊழியக்காரர்கள் சொல்லும்போது ஒரு சில நேரத்தில் பிளான் பியாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைம்மா இது கொஞ்சம் காரியத்தை இப்படி செய்ய அப்படி. ஆமேன். ரெண்டாவது கடைசியாக சொல்லுவாங்க பிளான் ஏ. ஆமேன். அதுதான் தேவனுடைய குறுக்கீடு. அல்லையா? தேவன் ஹோலி ஸ்பிரிட் எந்த நேரத்தில் எதை செய்வார் என்று தெரியாதுப்பா. அது எப்பவுமே பிளான் ஏ வந்து எம்டியாக இருக்கும், அது ஹோலி ஸ்பிரிட் கிட்ட விட்டுருவாங்க. என்ன ஹோலி ஸ்பிரிட் என்னை எப்படி நடத்துகிறாரோ அதை செய்ய நான் அனுப்புகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட அதை நாம் அபியாசப்படுத்த வேண்டும். ஆமேன். நாம் ஒரு திட்டத்தை கண்டிப்பாக வைத்திருக்கணும். ஆமேன். அதுக்கு மேலே ஆவிக்குரிய தலைவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய தலைவர் பிளான் பாஸ்டர் நான் இந்த பிளான் பி வச்சுருக்கேன், நீங்கள் என்ன சொல்ல பிளான் பி அமரலாம். அதையும் தாண்டி நான் பரிசுத்தாவியை விட்டு கொடுக்கும்போது பிளான் ஏல கர்த்தர் அநேக காரியங்களை அநேக திட்டங்களை நமக்கு கொடுத்து நம்மளை வழி நடத்த அவர் திட்டமுள்ளவராக இருக்கிறாமே. அடுத்ததாக 8-9 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 8-9 என்ன பண்ணால் எபேசு பட்டணத்தை சபையை குறித்து அவர் சொல்கிறார். ஏன்னா இவர் அநேக பட்டணங்கள் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறதால பட்டணத்தில் அநேக சபைகளுக்கு அநேக ஊர்களுக்கு சென்று மக்களுக்கு சென்று தேவனுடைய திட்டத்துக்கு. ஆனால் எபேசு பட்டணத்தில் ஆண்டவருடைய திட்டம் அங்கே வழிவாசலை திறந்திருப்பதை கண்டு ஆனந்தப்படுகிறார். இல்லையா? அப்போ பவுலுடைய இருதயம்லாம் என்ன, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஐயோ அங்கே அவங்க சுவிசேஷத்தை சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க ஊழியம் செய்ய நேரம் எனக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்குது, அவங்க வாஞ்சியாக இருக்குன்னு தன்னுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இருக்கிறார். இல்லையா? நான் கூட ஒரு முறை 2017ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் பீகாருக்கு ஒரு மிஷினரி பயணத்தை போகும்போது போனேன். நம்ம சபையில் இத்தனை கூட்டங்கள் வராமே, நாங்கள் மலை மேலே கூட்டுப்போம். மலை மேலே ட்ராவல் பண்ணுறது கிட்ட 7 hours கிட்ட மேலே ட்ராவல் நாங்கள் காரில் போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து போனோம். போயிட்டு இங்கே யாரா கூட்டம் வரப்போகிறாங்க பார்த்தோன்னா வாலிபர்கள் மட்டுமே 3000 பேர். மலை இங்கே இருக்குது. ஆமீன். சுற்றியும் ஜனங்க அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக கூட்டமாக என்னன்னு கேட்டால் அந்த பாஸ்டர் நம்மளோட சிம்பிளாகிறார். யாருங்க இந்த அதாவது ஏரியா பாஸ்டர்னா அவர் அதுக்கு சின்ன பாஸ்டர், அவருக்கு ஒரு 500 பேர் கிட்டக்கிறாங்க. அவரு மிக எளிமையாக இருக்காங்க. ஆமாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன மிஷினரிகள் இவர் சொல்கிறாங்க, ஐயா இது வாலிபருக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறதுல 5000 பேர் கூட போகிறாங்க. இங்கே இருக்கிற ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு மண்டலம், ஒரு ஜோனில் இருக்கிற விசுவாசிகள் மட்டுமே. பார்த்தா ஒரு பெரிய பந்தல் மலை மேலே அப்படியே போடப்பட்டு அமேன் ஆராதிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ உண்மையாக ஆராதிக்கிறாங்க. பாட்டு பாடுற எங்கள் சவுண்டே கம்மியாக கேட்குது, அவங்க பாட நான் இந்தியாவோட பாடலை பாடினா கூட சேர்ந்து அவ்வளோ மகிமாகணும். அப்போ 5000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதை சின்ன திருசபையில் இந்த ஊழியத்துக்கு வராங்க. அதான் நினச்சேன், ஐயா எங்கள் ஏரியாவில் ஒரு 100 பேர் இருந்தாலும் நாங்கள் பெரிய திருப்பை நினச்சினுக்கிறோம். இங்கே 1000-2000 பேர். ஏன்னா சுவிசேஷத்தை ஒரு முறை சொன்னாலே 10 பேர் ரசிக்கப்படுறாங்க. ஆமேன். ஏனென்றால் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பல கிராமங்கள் இருக்குமா, அவங்க போய்ட்டு ஒரு முறை தான் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தாங்க, அங்கே ஒரு 10 பேர். ஆமேன். இன்னொரு கிராமத்துக்கு போனால் அங்கே 50 பேர் 100 பேருக்குன்னு சுவிசேஷம் சொல்ல அவங்கள அவ்வளோ வாஞ்சியாக கேட்பாங்களாம். அப்படியா இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் எங்கள் பாவத்தை மன்னிச்சிடார். ஏனென்றால் அவங்க மூட நம்பிக்கையிலும் பல விதமான காரியங்களை அடிமைப்பட்டு ஜனங்கள் அங்கே மந்தியாக ஜனங்கள் ரசிக்கப்படுறது எனக்கே அவ்வளோ ஆச்சரியம். ஏனென்றால் அங்கு அனுகூலமான வாசகம் திறந்திருக்கிறது. ஆமே. நல்ல இல்லையா? அதனால் ஊழியக்காரர்கள் செய்யும்போது எங்களும் அவளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதுபோல்
இவர் இந்த பட்டணத்து எபேசு பட்டணத்து போனாலும் அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான கதவுகளை திறக்கப்பட்டதை பார்த்து கர்த்தர்கள் அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நாம் கூட அநேக இடத்துல இது போல் நம்ம பறந்து விரிந்து அப்போஸ்தலர் ஊழியத்தை நாம் என்ன பண்ணோம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு காட்டுகிறார். இதை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணால் 19ஆம் அதிகாரத்தில் இந்த எபேசு பட்டணத்தை செஞ்ச ஊழியத்தை குறித்து அவர்கள் விலக்கி இருப்பாங்க. இப்போ அடுத்த கட்ட பிறகு பவுல் தன்னுடைய உடன் வேலையாட்களை அனுப்புதல் என்ற தலைப்பை நான் பார்க்க வரோம். முதலாவது 10-12 வாசிக்கலாம். இப்போ அடுத்த விட 10-11 பார்க்குறோம். தமிழ் இந்த தீமோத்தேயு பல இடத்துல தன்னிட ஆவிக்குரிய மகனாக சொல்லியிருப்பார், உடன் வேலையாளாக சொல்லியிருப்பார். ஆமென். அப்போ பவுலுக்கு உடன் இருந்து ஊழியம் செய்கிற ஒரு அருமையான ஒரு வாலிபனாக இருக்கிறார். அப்போ இவர் என்ன அட்ரஸ் பண்ணுறாரு, ஏன்னா இவருக்கும் ஆரம்பத்தில் இந்த கொரிந்து சபை மக்கள் சரியாக மரியாதை தரவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. ஆமென். அதை தான் அவர் திருத்தி அவர்களுக்கு பல காரணங்கள் சுட்டி காண்கிறார். இவர் இவ்வளோ பெரிய அப்போஸ்தலனே இவர் ஒரு வேளை குறைவாக எண்ணுகிறார்களே. தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபன். ஆமென். அப்போ வாலிபரே நீங்கள் என்ன செய்வீங்க? அதனால் அவர் அந்த காரியத்தை வெறுப்பு. எப்பா பவுல் அந்த தீமோத்தேயு அனுப்புகிற அவனும் என்னை போல தேவனுடைய கிரியை செய்கிற ஊழியக்காரன் தான், நீ எனக்கு மரியாதை கொடுத்த போல அவளுக்குன்னு கொடுக்க வேண்டும். அதில் என்ன பண்ணி நீங்கள் குறைவில்லாமல் பாருங்கள் என்று இந்த மக்களுக்கு என்ன பண்ண சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் வசனத்தில் ஆனபடியிலும் ஒருவன் அவன் என்ன பண்ண, நீ அற்பமாக என்ன எதிர்ப்பான், சகோதரன் வருகத்துக்கு நான் காத்திருக்க விட என்னோட வருடத்துக்கு அவனை நீங்கள் வழிவிட்டு அனுப்புங்கள் என்று ஏன்னா அவனை என்ன பண்ணாதீங்க, அற்பமாக இல்லைன்னா லோவாக பார்க்காதீங்க, அவனை நீ அசட்டியாக நீங்கள் பார்க்காதீங்க, தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறாமே. இதை தான் அவர் 1 தீமோத்தேயு 4:12 சொல்லியிருப்பார். தீமோத்தேயுவே உன் இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வாக்கிலும் உன்னுடைய கற்பிலும் உன்னோட நடக்கையில் என்ன பண்ணு ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஊழியத்தில் இருப்பது நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளதாக இருக்கின்றோம். நம்மளை யாரும் அற்பமாக எண்ணாதபடிக்கு நாம் நம்முடைய கிரியைகளை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்களை இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நானும் சபையில் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தபோது ஒரு சில நேரத்தில் போதுக்கிற பெரியவர்களுக்கும் வயதில் பெரியவர்களுக்கும் ஜெபம் பண்ண அனுப்புவார். நானும் போகவே மாட்டேன். ஐயோ என்னுடைய வயதில் பெருசாக இருக்கேன், நான் எப்படி போய் அவங்களுக்காக பிரயோஜனம். ஆனால் தன்னுடைய ஆவிக்கிற தகவனா பண்ணார், இல்லை மகனே நீ ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற, இதை நீ செய்ய வேண்டும் என்று தைரியமாக அனுப்பினான். ஆமாம். ஊழியத்தில் அப்போ நான் எனக்கும் இந்த தீமோத்தேயு போல தான் ஊழியத்தில் வரும்போது தயக்கம். ஆனாலும் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த பயங்கள் இருக்கக்கூடாதான். அல்லேலூயா. யோசுவா மோசேக்கு அடுத்த தலைவராக இருந்தால் அவருக்கு ஒரு பயம் இருந்தது, ஃபேக்ட் தான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அதை பயம் இல்லாமல் அணுக வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் கூட வயதில் சிறிய நம்ம ஆண்டவர் எனக்கு தகுதியில் அப்படி அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம அழைக்கிறா இருந்தால் நாம் தைரியமாய் செயல்படத்தான் வேண்டும் என்று கர்த்தர் நம்ம சொல்லுகிறார். இப்போ அடுத்த பிறகு 12ஆம் வசனம் சொல்கிறார், இவர் அப்போலோ முன்னாடியே அப்போலோவும் இங்கே ஊழியம் செய்த சொன்னேன். இவர் அப்போலோ பவுலுக்கு கீழே இருந்து ஊழியம் செய்கிற ஒரு வேலையால் அல்ல, அவரும் ஒரு ஊழியத்தை செய்கிற பிரதான ஒரு கொரிந்தவனுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். இவர் ரெக்வஸ்ட் பண்ணுறார், பவுல் நீங்களும் அப்போலோ நீங்களும் என்ன பண்ணீங்க போங்க சொல்லிட்டு. ஆனாலும் அவருக்கு என்ன சூழ்நிலை நம்மளுக்கு தெரியவில்லை. அவர் அப்போது போக மனசில் நான் தெரிஞ்சு கொண்டது. அவனை சொன்னார், சரிப்பா ஒரு வேளை பிறகு அவருக்கு நேரம் கிடைச்சா என்ன பண்ணார், கண்டிப்பாக உங்களிடத்தில் வருவார் என்று. இதை பவுல் ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, ஒரு ஆப்ஷனாக ஒரு ரெக்வஸ்டாக தான் அப்போலோன்னு இருக்கிறார். அப்போலோ தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது வருவார் என்று நம்ம வசனங்களை பார்க்குறோம். அடுத்தபடியாக 13-14 நம்ம படிக்கலாம். விழித்திருங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திருங்கள் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்கிறார், மகனே இந்த விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது எல்லாமே ஒரு இராணுவ கமாண்டிங் சொல்கிற ஒரு டோன்ஸ். ஆமென். இராணுவ கமாண்டிங்கில் சொல்கிற ஒரு வார்த்தைகள். என்ன பண்ணீங்க, எல்லாரும் ஸ்டெடியாக இருங்க, எல்லாரும் வீழ்ச்சின்னு இருங்க, எந்த நேரத்தில் எதிரி வருவான்னு தெரியாது, நீங்களாம் நிலச்சிருங்க. ஆமென். அப்போ இந்த தீமோத்தேயு அந்த உடன் ஊழியர்களை அனுப்புவது யாரை அனுப்புகிற மாதிரி ஒரு இராணுவத்தில் ஒரு சீடனை அனுப்புவது போல தான் பவுல் அவர்களை அனுப்புகிறார். எப்பா நீங்கள் ஊழியத்தை செய்ய போகிறீங்க, நீங்கள் விழிப்பா இல்லைனா எதிரி உங்களை வீழ்த்திரும். ஆமேன். வசனம் சொல்லுதில்லை. ஆமேன். பிசாசன் எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம். எத்தனையோ ஒரு சில ஊழியக்காரங்களும் பிசாசு என்ன பண்ணுறான், வஞ்சித்து பாவத்திலும் பலவிதமான காரியங்களை சிக்குண்டு நாம் கீழே போகிறத பார்த்துருக்குறோம். ஆனாலும் அதனால தான் நான் சொல்லப்பா ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கார். எப்பா நீங்கள் அடுத்த ஊழியத்தை செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, புருஷராக இருங்கள். அதாவது புருஷராக
இந்த வார்த்தை வந்து கிரீக்கில் வந்து ஆண்ட்ரிசோமாஸ்ன்ற ஒரு வார்த்தை. ஆண்ட்ரிசோமாஸ்னா தைரியமாக இரு, ஆமென். ஒரு ஆண் மகனை போல் என்ன பண்ணுற ஒரு தைரியமாக திடனாக இரு என்று காரியத்தை என்ன பண்ணுறது நம்மளும் செய்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அநேக விஷயத்தில் சொல்லியிருக்காரு. அப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள், விழித்திருங்க. மத்திய 24 அதிகாரத்தில், மார்க் 13 அதிகாரத்தில் எல்லா அது இடத்துல என்ன சொல்லுகிறார், மகனே நீ என்ன பண்ணுங்க, விழிச்சிருங்க, விழித்திருங்க. அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஊழியத்தில் நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அந்த கன்னிகைகள் பார்க்குறோன்னா, மணவாளன் வர தாமதித்த போது சற்று நேரம் தான் தூங்கிட்டாங்க, ஆனால் அந்த மணவாளன் வந்து போய்விட்டார். ஆமாம், ஆயத்தமாக இருந்தவர்களோ மணவாளன் கூட போய் அவனை சென்றார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நாம் ஊழியத்தில் ஒரு இமைப்பொழுதும் நாம் அசதியாக இருக்கக்கூடாது. நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும், நாம் நிலைத்திருக்க வேண்டும், நாம் நம்ம திடன் கொள்ள வேண்டும் என்று நம்மளுக்கு தைரியத்தை கர்த்தர் நம்ம சொல்கிறார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கூட இந்த தீமதி போல் ஊழியத்தில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், நம்மளாம் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பதால், ஊழியக்காரன் அழைச்சதால் நாம் இந்த குணங்களை அடைந்தே வேண்டும். அல்லேலூயா. நாம் இராணுவத்துக்கு அழைத்து விட்டார், நம்மளை போர் சேவைக்காக நிறுத்திவிட்டார், உலக மக்களை நாம் என்ன பண்ண ரட்சிப்புகளை வழிநடத்தி விட்டார். இனிமேல் நம்மளுக்கு பயமோ தயக்கமோ என்றும் நம்ம வராமல் நாம் பாதுகாப்பது மிகவும் அது அவசியமாக இருக்குது. 14 கடைசியாக சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள்லாம் எப்படி செய்யப்படுகிறது, அன்போடு செய்யப்பா. இதை வந்துட்டான் தீமத்தை வந்துட்டான், நீ என்ன பண்ணுங்க, எரிச்சலாக செஞ்சிடாதீங்க. நீ காணிக்க கொடுக்குறீங்க, அது கொடுக்குறது என்ன பண்ணுங்க, நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் வேண்டாம் இருப்பான் இல்லைப்பா, அன்போடு கொடுங்க, அன்போடு செய்யுங்க. எல்லா உங்கள் ஊழியங்களும் அது அன்போடு தான் செய்ய வேண்டும் என்று காரியம். அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் கூட அநேக ஊழியங்கள் இருக்கலாம், அநேக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அநேக மிஷன்ஸ் இருக்கலாம், அநேக ஊழியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா ஊழியங்களும் நாம் அன்போடு தான் செய்ய வேண்டும். ஆமென். அன்பே பிரதானம் என்று நம்ம 1 கொரிந்தியர் 13 விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் இருக்குதுப்பா, ஆனால் அன்பு தான் பிரதானம், அன்பு தான் பெரிய. அல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் கூட அருமையான கோர்வேலுக்கு, அதாவது ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மினிஸ்ட்ரி, அதாவது என்னென்னா ஊழியத்துக்கு முன்பாக உறவுகள் முக்கியம், நம்முடைய அன்பான நம்ம காரியங்கள் தான் முக்கியம் என்று காரியங்கள். அப்போ நம்ம சபையில் கூட நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உறவுகளுக்கு, அன்புக்கு தான் முக்கியத்துவம். அதை நாம் பின்பற்றும் போது சகல காரியங்கள் நம்மளுக்கு ஜெயமாக முடிகிற காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 15 - 18 நம்ம படிக்கலாம். பார்க்குறோம், ஒரு விசுவாசியை பார்க்குறோம், ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனாலும் எங்கே வந்து உதவி செய்கிறாங்க, எனக்கு இந்த கொரிந்து பட்டணத்தில் அவர்கள் தான் எனக்கு உபகாரமாக இருந்தாங்க, அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, எனக்கு சேவை செஞ்சாங்க, அவர்கள் தான் எனக்கு பணிவிட எல்லா காரியங்களும் செஞ்சாங்க, அவர்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அங்கீகாரங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறாமே. நமக்கும் தெரியும், அதாவது பிரபலமான ஊழியக்காரர்கள் வெளி மாநிலத்தில் இல்லை வெளி மாவட்டத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு ஃபேமிலி அவங்கள அக்காமடேஷன் பண்ணுவாங்க. ஐயா நீங்கள் எங்களுடைய வீட்டில் என்ன பண்ணுங்கள் தங்கிடுங்க, அந்த வீட்டில் அந்த வீடுகள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், நான் அநேக சாட்சிகள் மூலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளும் ஊழியக்காரர்களை நாம் வரவேற்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியது நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 17 ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயிப்பு என்பவர்கள் இவர்களுக்கு இந்த கொரிந்து பட்டணத்திலும் பவுலுக்கு ஒரு பாலமாக இருந்தவர்கள். இவர்கள் என்ன கேள்வி இருக்காங்க, இவர்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, இவர்கள் என்ன குழப்பத்தில் இருக்கார்கள் என்று பவுலுக்கு தெரிவித்த ஒரு பாலமாக இவர் 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஸ்தேவான் தான் ஒரு எஜமானாக இருந்தவர், கூட வேலை செய்தவர்கள், ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்த ஜனங்கள் தான் இந்த பொர்த்துனாத்து, அகாயம். ஆனாலும் இப்போ விடுதலை ஆகப்பட்டு ஆண்டவர் ஊழியத்தில் பவுலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கீகாரம் பண்ணுங்கள். இப்போ அந்த கொரிந்து சபையில் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடின இருதயம் இவ்வளோ மக்கள் போல இருக்கிறாங்க. அதனால் எப்பா இவர்கள் எனக்கு ஊழியத்தை ரொம்ப உதவியாக இருக்காங்க, இவர்கள் ஊழியத்தை கரெக்டாக பகுத்தறிகிறாங்க, அப்போ இவர்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கீகாரம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நம்ம சொல்லுகிறார். ஏனென்றால் நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆமென், அவர்களுக்கு வேறு எந்த ஸ்தானமும் இல்லை. ஆண்டவருக்கிற ஊழியக்காரன் சொல்லும்போது அவர்கள் அப்படியே அவர்களை அங்கீகாரம் பண்ணி அவர்களை கீழ்ப்படிவது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும். அல்ல அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஒரு பேக்ரவுண்ட் என்னதில்லை, ஆண்டோட ஊழியக்காரங்களா அவர்கள் என்ன செய்யணுமோ அதை நாம் செய்ய வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இப்போது பவுலினுடைய கடைசி வார்த்தைகள், கடைசி அவருடைய ஃபினிஷிங் வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். 19 - 24 நம்ம படிக்கலாம். 19 பார்க்கும், ஆக்கில்லாவும்
பிரிஸ்கிலா முன்னே பார்த்தவங்களே ஒரு கணவன் மனைவி தம்பதி அவங்க என்ன பண்ணாங்க, கூட இணைந்து ஒரு மிகவும் பவுலுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஃபேமிலியாக இருந்து ஊழியத்தில் உதவி செய்தார்கள். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உங்களை என்ன பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்கன்னு சொல்லுகிறது. சொல்லுகிறது, சகோதரெல்லாம் உங்களை வாழ்த்துகிற ஒருவருடைய பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. இது வேதாமத்தில் பார்த்தோன்னா அநேக முத்தங்கள் இருக்கிறது. அதாவது யோவாப் என்ன பண்ண, ஒரு கன்னியாக வைத்து முத்தத்தை கொடுத்து அவனோட அழைத்து என்ன பண்ணுவான், அவனை கொலை செய்து விடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா யூதாஸ் முத்தத்தினால தான் காத்து கொடுத்தான். ஆனால் அந்த முத்தத்தை போல அல்ல, ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அந்த வேசியை போல அவர் பாதத்தை உண்மையாய் பரிசுத்த முத்தத்தோடு சொன்னால் அந்த வேசி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஒரு சீஷனாக மாறினான். நம்முடைய முத்தங்கள், நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய எப்படி ஒரு கன்னியாக இல்லாமல் அது என்ன பண்ணும், அது ஒரு தாழ்மையின் ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அப்படியாக சொல்லுகிறார். கடைசியாக சொல்லி 23 கர்த்தராகிய இயேசுடைய கிருபை உங்களோடு 22 சொல்ற கர்த்தராகிய இயேசு வருகிறார். இதை ஒரு கிரீக்கருடைய இன்னொரு வெர்ஷனில் இந்த வார்த்தை மாரநாதா என்றே குறிப்பிடும். மாரநாதா என்றால் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று. அப்போ இந்த வார்த்தை கர்த்தர் வருகிறான்னு சொல்லி மாரநாதா என்ற காரியங்களும் இருக்கிறது. அருமையான நம்முடைய சாரால் நவரோச்சி அம்மா அவர்களுடைய ஊழியமும் கடைசி காலவர்களும் அவள் சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த பாட்டு எழுதினாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டோட வருகை குறித்து ஒரு ஆயத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கு காலையில் அனாதி தேவன் அடைக்கலமே அந்த பாடலை பார்த்தேன். கடைசி இதில்னா அனாதி தேவன் அடைக்கலமே ஆசீர்வாதம் பண்ணால் கடைசி சென்ஸால் உன்னை சியோன் பருவதம் ஒன்று சேர்த்தோன்னா சியோனில் கொண்டு ஆடாங்கப்பா. இதில் கூட என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்கான பாடல் நினச்சேன். இதில் கூட என்னது ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தாகம், ஆண்டவரோட வாஞ்சினர், கர்த்தர் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார், நம்ம வருகைக்கு ஆயத்தமாகணும் கர்த்தரோடு கொடுத்தாங்க. அதே போல் தான் பவுலுக்கும் கர்த்தருடைய அழைப்பு மேலே, கர்த்தருடைய 2ஆம் வருகை மேலே ஒரு மிகவும் கன்சர்னிங்காக இருந்தார், ஒரு கருத்துள்ளவராக இருந்தார். அதை தான் அவருக்கும் இருக்கிறார். ஆனாலும் கடைசியாக முடிக்கும் போது சொல்லுகிறார், ஆனாலும் என்னுடைய அன்பு என்ன பண்ணுது உங்கள் மேலே இருக்கிறது. நாம் கூட நினைச்சப்பல கொரிந்து மக்கள் எவ்வளோ ஒரு டஃப் கொடுக்குறாங்க, எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க, எவ்வளோ பாரமாக இருக்கிற போல் இருக்கிறது. ஆனால் தன் அன்பை விட்டு கொடுக்கவே இல்லை. தன் அன்பினால் எப்படியாவது அவர் திருத்த வேண்டும், தன் அன்பினால் அவங்க என்ன பண்ண எப்படியாவது நல்வழி வந்துவிடும் என்று தன்னுடைய நிருபத்தினாலும், அதாவது ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப எமோஷனாக இல்லாமல் தன்னுடைய அன்பை அவர் உடுக்கல அநேக காரியங்கள் இருந்தாலும் அன்போடு கூட செய்கிறான். நம்ம ஊழியத்தில் கூட ஒரு சில விசுவாசிகள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சில விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க, உதாசீனப்பட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டால், நாம் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நாம் அவர்களை அன்போடு தான் அணுக வேண்டும். அவர்களுக்குள்ள நம்மளுக்கு விரக்தாபங்கள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், நம்ம பிரிவினை இருக்கலாம், நம்முடைய மனக்கசப்பில் இருக்கலாம். ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு அன்பு என்ன பண்ணும், அவர்கள் தொட வேண்டும். இல்லைப்பா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ என்ன பண்ணும், ஒரே ஒரு வாஞ்சை, நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், நீ கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அன்பு. இது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளோ பேர் அப்போஸ்தலன் இவ்வளோ ஒரு காரியங்கள் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அந்த அன்போடு என்ன பண்ண இந்த மக்கள் திறந்துவிடும் என்று ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நாம் கூட நம்ம ஊழியத்தில் சரிட்டு நம்முடைய சபையின் காரியங்கள், நம்ம ஜெபக்குள்ள சரி எல்லா காரியத்தையும் மக்கள் என்ன பண்ணோம், அன்போடு நடத்தி, அன்போடு அவங்கள வழி நடத்தி, அன்போடு அவங்களோடு கூட இருந்து நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இப்போது எழுந்திருப்போம், ஒரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பிரதானம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம், பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம்
அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்தை எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரனாகிய அப்பொல்லோவை குறித்தோவேனில் சகோதரரை கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். இந்த வசனங்களை பார்க்கிறோம். கொரிந்திய சபைக்கு அப்பொல்லோவை பவுல் அழைத்த பொழுது இப்பொழுது வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்ற பொழுது அவர் மீண்டுமாக அந்த வார்த்தையை கூறுகிறார், அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் என்று. இதை எதை குறிக்கிறது என்றால் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்துல குறிக்கிறது. ஒரு மனதை குறிக்கிறது, ஒற்றுமையை குறிக்கும்படியாக இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம், உங்கள் காரியங்களை எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது என்று. அப்போ பிரதானமாக அன்பை அவர் வெளிப்படுத்துவீராக பவுல் காணப்படுகிறார். அப்போ ஊழியத்திற்கு முன்பாக உறவு என்ற அந்த கோட்பாட்டை நம்முடைய சபைகளிலும் நாம் இன்று கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாய் சபைகளில் கூட இந்த நாளில் கூட அந்த கோட்பாட்டை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சபைகள் எத்தனை கிளை சபைகள் இருக்கிறதோ அத்தனை கிளை சபைகளும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை, ஒரு மனதில் இது ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்றும் விசுவாசிகள் மத்தியிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை விதைக்க வேண்டும், ஒரு மனதை ஊற்ற வேண்டும் என்று இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஏனெனில் நாம் அன்போடு இணைந்து ஒற்றுமையாக ஒரு மனதோடு நம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுதுதான் இந்த உலகம் முழுவதும் நம்மால் ஆதாயப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் 2 பேராக நின்று கொண்டு நம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை ஒரு மனதின் ஆவியை வெளிப்படுத்துவர்களாக இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில கிரியை செய்யும்படியாக, நம் மத்தியில அவர் கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் முன்பதாக கடந்து வந்து நாம் ஒருவருடைய கரங்களை கோர்த்து நாம் ஜெபிக்கலாம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போன்ற சத்தியமும் பொறுமையுமுள்ள, சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போன்ற சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் இப்படிப்பட்ட அன்பு எங்கள் சபைக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்கள் கிளை சபைகள் ஒவ்வொன்றும் அப்பா ஒற்றுமையோடு ஒரு மனதோடு இணைந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க இந்த நாளில் உம்முடைய அன்பு எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியத்திலும் அன்போடு செய்யப்பட கடவுது என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளில் அப்பா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியத்திலும் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாக, உம்முடைய சாயலாக ஆண்டவரே எங்களை மறுரூபமாக்குவீராக தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்கு முன்பாக நாங்கள் உறவை ஆண்டவரே பின்பற்றக்கூடியவர்களாக, ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் அன்புள்ளவர்களாக அப்பா நாங்கள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு உம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக எங்களை எழுப்புவீராக டாடி. அப்பா, இந்நாள் வரை எங்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அப்பா இப்பொழுது எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் மத்தியில் எங்கள் சபைகளில் ஊற்றப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் அன்போடு இணைந்து அப்பா ஒரு மனதோடு உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரை உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிகர்களாக, அநேகரை உம்முடைய அன்பின் நிமித்தம் ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக இந்த நாளில தாமே அப்பா எங்கள் தேசத்தில்
அப்பா உம்முடைய அன்பின் ஆவி ஊற்றப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று எழும்பி அப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக அப்பா உம் நாமத்தை நாங்கள் சுவிசேஷமாக பிரசங்கித்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நாங்கள் கொண்டு வரும்படியாக அப்பா எங்கள் சபைகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை ஆவியை நீர் ஊற்றும்படியாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சகலற்றையும் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் புதுப்பித்து உம்முடைய அன்பை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு நாம் ஒரு விசேஷத்த காரியத்தை நான் செய்ய போகிறோம். ஆமென். இதில் ஒரு பவுல் அப்போஸ்தலரின் உண்மையான இருதயத்தை நாம் பார்க்குறோம். கொரிந்து சபை அவர்களுக்கு சரியாக மரியாதை தரவில்லை. பலவிதமான பாவங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க, பல விதமான சத்தியத்தில் இல்லை, பல விதமான ரொம்ப கடினமான சூழ்நிலை நடத்திருக்காங்க. அவர் அடுத்த தீமோத்தேயுவை அனுப்புறதுக்கு கூட ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ இந்த மக்களாண்ட நான் அனுப்புகிறேன், எனக்கு என்ன செய்வேன் தெரியல, பயப்படுறாரு. ஆனாலும் தன்னுடைய கடைசி எத்தனை அதிகாரம் இருந்தாலும் கடைசியாக 24 வசனம் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாகவே. எப்பா என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு வரல, என் அன்பு அது தோற்று போயிடும். கிறிஸ்து எனக்கு காட்டினாரு ஒரு அன்பு. நான் எவ்வளோ பரதேசியாக இருந்தேன், நான் எவ்வளோ கிறிஸ்துவுக்கு அகேன்ஸ்டாக இருந்தேன், ஆனாலும் என்னை நேசித்து வந்தார். நான் பாவியாக இருந்தேனே, நான் சபையை துன்பப்படுத்தினேனே, கர்த்தர் என்னை தேடி வந்தார். அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நான் உங்களிடத்துல திரும்ப நீங்கள் செஞ்ச தப்பு எனக்கு பெருசாக தோணலை, நான் திரும்ப உங்களை நேசிக்கிறேன், உங்களிடத்துல நான் தேடி வரேன் என்று கர்த்தர் சொல்கிறாமே. இன்றைக்கும் நம்ம கூட வாழ்க்கையில் ஒரு சில நபர்களை நாம் சீசத்துவம் பண்ணும்போது அவர்கள் பண்ணுற ஒரு மரியாதை குறைவினால், அவர்கள் பண்ணுற காரியத்தினால் நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகிருப்போம். என்னடா இது, நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்மளை மதிக்க மாட்டாங்களே, நம்ம ஆண்டவர் வசனத்தை சபை கூப்பிட்றோம், நம்மளை இவ்வளோ கூட நம்ம தரவா லோ ஆகிட்டோமா, என்ன பண்ணிட்டோமா, அவங்க இவ்வளோ தப்பு செய்கிறாங்களே என்று நம்ம நினச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, மகனே உன்னுடைய அன்பை நீ காட்டாதப்பா, என்ன ஏன் அன்பை காட்டு, நான் உங்களுக்காக சிலுவையில் மறிச்சேனே, நான் உனக்காக சிலுவை மறிச்சேனே, நீயும் என்னை விட்டு தூரம் மகனாக இருந்தே, ஆனால் நான் உன்னை தேடி வந்தனே, நீ இது பாவத்தில் இருக்கும்போது கூட நான் உன்னை தேடி வந்தனே, ஏன் அன்பை அவங்களாண்ட காட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கண்ணில் மூடி அப்படியே கர்த்தர் சமுத்திரம் அர்ப்பணிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ விஷயத்தை நம்ம பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சில நபர்கள் மேலே நம்மளுக்கு உண்மையான ஒரு கசப்பு இருக்கும். சபையில் அவங்களை எனக்கு சரியாக என்னை அணுகுமுறையே செய்யலை, நான் ஆண்டவரத்தை ஊழியத்தை தான் செய்கிறேன், ஆனால் என்னையே இதுமாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க, நான் ஆண்டவர் ஊழியத்தை தானே நான் அழைச்சேன், என்னையே இதுமாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்ற ஒரு கசப்புகள், ஏதோ ஒரு வைராக்கங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கலாம். இன்னைக்கு அந்த அன்பை எடுத்து போட்டாப்பா, என் அன்புனால அவங்கள நேசிக்க முடியலப்பா, எனக்கு அவங்கள நினைச்சாலும் ஒரு கசப்பாக இருக்குப்பா, அவங்கள நினைச்சாலே என்னால் அவ்வளோ ஈஸியாக அவங்களாண்ட பேச முடியலப்பா, உள்ள ஒரு ஏதோ கசப்பு இருக்குப்பா. ஆனாலும் இன்னைக்கு பவுல ஏக்க கொடுத்தீங்களப்பா, கொரிந்து பார்க்க எவ்வளோ கசப்பு இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் அவங்களை திரும்ப நேசிக்க, கிறிஸ்துவின் அன்பு அவர்களை அன்புக்கு ஒரு உதவி செய்யுங்களப்பா. ஏதோ ஒரு சில நபர்களை ஆண்டு நம்மிடத்தில் முன்பாக சொல்லி கொண்டு இருப்பார், மகனே நீ அந்த மகன் மேலே ஒரு கசப்பாக இருக்கியே, ஊழியத்தில் அந்த மகள் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, ஊழியத்தில் செய்ததில் உனக்கு இருப்பதே, வேண்டாம்பா ப்ளீஸ் விட்டுடு, நான் அவர்களையும் நேசிக்கிறேன், அவங்கள நல்வழிப்படுத்த தான் நான் ஆசைப்படுறேன், நீ என்ன அன்புடைய அன்பை காட்டுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே அறிக்கைட்டாப்பா, சாரிப்பா என் அன்பெல்லாம் தோச்சு போயிட்டாப்பா, இன்னைக்கு உங்கள் அன்பை என்பதை நான் காட்டுறப்பா, அந்த நபரை நான் முழுசாக மன்னிச்சிடறப்பா, அந்த அப்படியேப்பட்ட என்னை ட்ரீட் பண்ண நபர்களை முழுசாக நான் மன்னிச்சிடறப்பா, உங்கள் அன்பை காட்டுறப்பா, மீண்டும் அவங்கள நான் நேசிக்கிறப்பா, மீண்டும் அவங்கள நான் தொடர்பு கொள்றப்பா, மீண்டும் அவங்கள நான் நல்வழிப்படுத்துறப்பா, மீண்டும் அவங்கள சபைக்கு நான் கூப்பிடுறப்பா, அந்த நபரை நான் மனசார மன்னிக்கிறேன், ஆண்டு சமத்தில் அப்படியே நான் அர்ப்பணிக்கலாமா, ஆண்டவர் அவ ஆசைவாடு கொண்டு அப்படியே விட்டு கொடுப்போம். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமைய சொல்லமாப்பா, சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா, எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன்,
எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தான். மன்னிங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தான். மன்னிக்கும் இதயம் தான். மன்னிக்கும் இதயம் தான். மன்னிக்கும் இதயம் தான். கரங்களை உயர்த்தி அடசலப்பா, அந்த நபரை மன்னிச்சிட்டப்பா, அந்த நபரை மன்னிக்கிறப்பா, திரும்ப அவங்கள நான்ப்பா கொண்டு சேர்ப்பா. எப்படி நீ கொரிந்து சபையில் திரும்ப கட்டினீங்களப்பா, அந்த நபரை திரும்ப நான் ராஜ்யத்துக்கு நான் சபைக்கு கூட்டு வந்தக்கப்பனப்பா, திரும்ப அவன் மேல அன்பு கூறு வந்தக்கப்பனப்பா, திரும்ப அவங்களை நான் நேசிக்கிறப்பா, திரும்ப அவன் மேல அன்பு கூறுறப்பா. எனக்கு யார் மேல கசப்பு இல்லப்பா ஆண்டவரே, உங்க அன்பை நான் உங்க மேல ஊற்ற தகப்பனப்பா. எப்படியாவது எப்படி கிறிஸ்து சபைக்குப்பா நீர் அன்பை காட்டினதா பவுல், அது போல நாங்களும் அந்த நபருக்கு நான் விசுவாசத்தை காட்டுவோம் தகப்பனே. எங்களோட அன்பை நாங்கள் காட்டுவோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பை காட்டியப்பா, எப்படியாவது அந்த ஆத்மா கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவோம் தகப்பனே. எப்படியாவது அந்த ஆத்மாக்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் வழி நடத்துவோம் தகப்பனப்பா. உங்களோட அன்பை எங்களால் நிரப்புங்கப்பா. இப்போது இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் அன்பினாங்களை நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பினால் எங்களை நிரப்புங்க இயேசுவே. கிறிஸ்துவின் அன்பில் எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. மாறாத உங்க பிரசன்னம் கிருபையும் ஆண்டவரே எங்களை வழி நடத்திட்டு தகப்பனப்பா. உங்க அன்பினால எங்களை மூடிய மறுத்துக்கொள்ளப்பா. கிறிஸ்துவின் அன்பினால் இந்த ஊழியத்தை செய்ய அப்பா நீர் எங்களுக்கு உம்முடைய பலத்தை நீ தரணுமா ஜெபிக்கிறப்பா. உங்க அன்பை நீர் ஊச்சுங்க, நீர் அன்பை ஊச்சுங்க, நீர் அன்பை ஊச்சின கிருபைக்கு நன்றி செலுகிறப்பா. இந்த நாள் ஊழியத்தை உங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இம்மட்டும் பேசின அசுவாடின தேவன் நமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களும் அப்பா நாங்கள் செய்து இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறப்பா. இதுவரை எங்களை வழி நடத்தின தேவன் எங்களை நீ இனியும் வழிநடத்தில் விசுவாசிக்கிறப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறப்பா. உங்களுடைய மகராதவங்க பிரசனமும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவை எங்களை வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. பெரிய காலம் செய்யுங்க இயேசு மூலம் சொன்ன நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்த்தது போல சகல காரியமும் அது அன்போடு செய்வோம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். அந்த ஆத்துமாக்களை அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு சொந்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷலோம், ஷலோம், ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.